வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 2024-2025 ஆண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய 1535 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 503 பேருந்துகளுக்கு விலைப்புள்ளி நிர்ணய ஆணை வழங்கப்பட்டு இந்த ஆண்டு நவம்பரில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அறிவிப்பு. நாளை அமெரிக்கா புறப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை. கட்சி பணிகளை ஒருங்கிணைப்பது, தொய்வின்றி மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் நிர்வாகிகளுடன் விவாதம். $115 கோடி மதிப்பீட்டில் 6 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 5,22,00,000 மதிப்பிலான 4 முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார். துரைமுருகன் உடனான எனது நட்பு தொடரும், அவர் என்ன சொன்னாலும் வருத்தமில்லை. மூத்த நடிகர்கள் குறித்து அமைச்சர் துரைமுருகன் கருத்து தெரிவித்தது தொடர்பாக ரஜினிகாந்த் பதில். என்னுடைய நீண்ட கால நண்பர், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். ரஜினி பற்றி நான் நகைச்சுவையாக பேசியதை பகைச்சுவையாக்க வேண்டாம் என அமைச்சர் துரைமுருகன் பதில். நாங்கள் எப்போதும் நண்பர்களாகவே இருப்போம் எனவும் விளக்கம். நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். புதிதாக கட்சி கொடியை அறிமுகம் செய்த நடிகர் விஜய்க்கு ரஜினிகாந்த் வாழ்த்து. புலி படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக விஜயவாடா புறப்பட்ட ரஜினி சென்னை விமான நிலையத்தில் பேட்டி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இரண்டு தங்கங்கள் பிளவுபட்டு ஒன்று சேர்ந்து விட்டன. நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அமைச்சர் துரைமுருகன் இடையிலான வார்த்தை போர் முடிவுக்கு வந்த நிலையில் வைரமுத்து கருத்து. தங்கம் பிளவுபடாது, கல் பிளவுபடும். 2 தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நீங்கள் கரவொலி செய்து இந்த 2 பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று பதவி வெறியால் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல அண்ணாமலை பேசி வருவதாக ஆர்.பி. உதயகுமார் கடும் விமர்சனம். அண்ணாமலையை மருத்துவமனையில் சேர்த்து அதற்குரிய முழு செலவையும் அதிமுக ஏற்க தயார் எனவும் சாடல். மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி சித்தம் கலங்கி சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எந்த உழைப்பும் இல்லாமல், ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தாமல், பதவி வெறி அதிகார வெறியால் மன அழுத்தத்தால் இன்றைக்கு உளறி வருகின்ற ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசுவதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு தகுதி இல்லை. 2026 தேர்தலில் 4வது இடத்திற்கு அதிமுக செல்லும் என்ற அண்ணாமலையின் கனவு பலிக்காது எனவும் முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி பேட்டி. அதிமுக 4வது இடத்துக்கு சென்றுவிடும் என்று சொல்லுகிறார். அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், 2026 அப்பொழுதும் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் தேர்தல். அதில் வெற்றி பெறுவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஆட்சி கட்டிலே அமர்வது போற்றுதலுக்குரிய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பதை தெரிவித்தார். ஜெயலலிதாவின் நிழலாக இருந்ததால் சசிகலாவின் காலில் எடப்பாடி பழனிசாமி விழுந்து ஆசி பெற்றார். யார் காலிலும் விழுந்து எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விளக்கம். திருமதி சசிகலா அவர்கள் எங்களோடு இருந்த காரணத்தினால் இந்த அம்மாவின் நிலையில் அவரிடம்
ஆசி வாங்குகிற நேரத்தில் ஆசி வாங்கப்பட்டதை தவிர அதில் வந்து அரசியல் இல்லை, அப்படி பதவி வாங்க வேண்டிய அவசியமும் எழவில்லை. இதை கூட புரிந்து கொள்ளாமல் இதைத்தான் புரட்சித் தலைவர் பாடிய பாடல். தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதனை கொடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. நான் என்ன பேசினேன் அப்படின்றது வேணா சொல்லலாம். அது அவரு பாஜகவின் மாநில தலைவர், அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பரவாயில்ல. அவர்களுக்கு ஒரு பாணி இருக்கும், அது அவரோட பாணி என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது, அவ்வளவுதான். என்னை பொறுத்த மட்டில் தலைவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அது கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. திமுகவின் பிரதிநிதியாக வருண்குமார் வேலை செய்ய விரும்பினால் எஸ்பி பதவியை ராஜினாமா செய்து செல்ல வேண்டும். மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கும் வருண்குமார் எஸ்பி வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. உங்க வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி இருந்துக்கீங்கன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே. படித்தா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு, என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற, நீ ஒழுங்காக வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க, சும்மா போட்டு. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதாக சீமான் திட்டவட்டம். அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளதாக பரவும் செய்தி முற்றிலும் புரளி எனவும் விளக்கம். செய்வாங்க கட்சினா ஒரு இப்படி கூட்டணி அமையுமோ, அப்படி ஏற்பட வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு பேசுறது தான். ஏதாவது உறுதி செய்யப்பட்டிருக்கான்னு பாருங்க. திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு. எம்பி மற்றும் எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நாளை நேரில் ஆஜராகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. ராஜேந்திர பாலாஜியின் அரசியல் செல்வாக்கு காரணமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் தம்மை அனுமதிக்கவில்லை என நமிதா பரபரப்பு குற்றச்சாட்டு. இந்து என்று சான்றிதழ் காட்டினால்தான் கோயிலுக்குள் அனுமதிக்க முடியும் என கூறியதாக புகார். அரகண்டா பேசியாச்சு. ஏன் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு, உங்க ஹிந்து சர்டிபிகேட் காமிங்க, உங்க காஸ்ட் என்ன அது சர்டிபிகேட் எனக்கு காமிங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. ஏன்னா இந்தியால இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நமிதா இஸ் born ஹிந்து. ஐ காட் மேரிட் இன் இஸ்கான் திருப்பதி. என் குழந்தையோட பேர் கூட கிருஷ்ணா ஆதித்யா அண்ட் கியான் ராஜ். நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலேதான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய சென்றபோது தன்னுடன் வந்தவர்களிடம் தன்னை இஸ்லாமியரா ஹிந்துவா என அதிகாரிகள் கேட்டதாக நடிகை நமிதா குற்றச்சாட்டு. கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்ட விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள். இது அரசியலா எடுத்துக்க போவேனா. இது எப்படின்னா ஒரு மனிதன் டு மனிதன். இது நான் இருக்கலாம், நாளைக்கு என்ன ஒரு விஷயம் நான் எனக்கு என்ன கஷ்டமா நான் அது கூட அவர்கிட்ட சொல்லி அதுல மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்துக்களை மட்டுமே அனுமதிப்பதால் மேல் அதிகாரிகளிடம் கேட்கும் வரை காத்திருக்குமாறு கூறினோம். கோயில்களின் விதிகளின்படிதான் நமிதாவிடம் பேசியதாக கோயில் நிர்வாகம் விளக்கம். ஷார்ஜாவிலிருந்து கோவைக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல். விமானத்தில் கேட்பாரற்று கிடந்த தங்க கட்டிகளை பறிமுதல் செய்து சுங்கத்துறையினர் விசாரணை. தமிழகத்தில் உள்ள 28 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்கிறது. கார், வேன், ஜிப்களுக்கு 5 ரூபாயும், ட்ரக், பஸ், பல அச்சுகள் கொண்ட வாகனங்களுக்கு 150 ரூபாய் வரையும் உயர்வதாகவும் அறிவிப்பு. சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை உயர்த்துவது பெரும் அநீதி என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம்.
மக்களை பாதிக்கும் சுங்கச்சாவடி கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்திற்குள் பீர் பாட்டில்கள் வீச்சு. சம்பவம் தொடர்பாக கண்ணகி நகரை சேர்ந்த கோவர்தன் என்பவரை கைது செய்து காவல்துறை விசாரணை. தென்காசி மாவட்டம் கரிசல் குடியிருப்பு கிராமத்தில் முகாமிட்டுள்ள காட்டு யானையை விரட்டும் பணி 6 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்கிறது. நிகழ்விடத்தில் 4 பேர் கொண்ட மருத்துவ குழு ஆய்வு. தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கிருஷ்ணர் ஜெயந்தியையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். கிருஷ்ணரின் பாடல்களை பாடியும் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் வழிபாடு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரவில்லை என பாஜக பொதுக்கூட்டத்தில் விஜயதரணி பேச்சு. 6 மாதமாகியும் எந்த பதவியும் தரவில்லை எனவும் மேடையிலேயே ஆதங்கம். எதிர்பார்ப்போட தான் வந்திருக்கேன். சரிங்களா? எல்லாரும் அப்படி நினைச்சுட்டீங்கன்னா தப்பு. நல்லா உழைக்கணும், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வந்திருக்கேன். அதுக்கு என்ன தேவை? ஏதோ ஒரு பதவி தேவை. 6 மாசம் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை. நீங்களா இருக்கீங்க, எல்லாரும் பேசி எனக்கு எல்லாம் நல்லது பண்ணுவீங்க. லடாக்கில் 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. புதிய மாவட்டங்களால் அரசின் திட்டங்கள் மக்களை எளிமையாக சென்றடையும் எனவும் உறுதி. அன்னை தெரேசாவின் பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் மரியாதை. பொதுவாழ்வில் பெரும் பங்காற்றிய தெரேசாவின் சிலை மற்றும் புகைப்படத்திற்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள், பிரபலங்கள் மாலை அணிவித்து மரியாதை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. விரைவில் 90% மக்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிப்பர் எனவும் நம்பிக்கை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு தங்க பதக்கம் வழங்கி கௌரவித்த கிராம மக்கள். விவசாயிகளின் போராட்டத்தை ஒடுக்காமல் இருந்திருந்தால் வங்கதேசம் போல ஆகியிருக்கும் என கருத்து தெரிவித்த கங்கனா ரணாவத். கங்கனா ரணாவத்தின் கருத்து அவரது தனிப்பட்ட கருத்து எனவும் பாஜகவின் கருத்து இல்லை எனவும் பாஜக தலைமை விளக்கம். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. 44 பேர் கொண்ட பட்டியலை திரும்ப பெற்ற நிலையில் புதிய பட்டியல் வெளியீடு.